தி டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது டிஎஃப்சிசிஐஎல், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ், ஜூனியர் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கும் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அதாவது ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இருந்ததை விட இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 22 11:45 PM வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக இருக்குது. ஸோ சில போஸ்ட்க்கு வந்து ரொம்ப கம்மியான எலிஜிபிலிட்டி தான், எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 642 வேகன்சிஸ், இந்த 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து எம்டிஎஸ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 642 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்களோட தான் இந்த டிஎஃப்சிசிஐஎல். ஸோ எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆயிருந்தா போதும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து டிப்ளமா வேணும் ரெலவென்ட் ஃபீல்டில். அண்ட் ஜூனியர் மேனேஜருக்கு சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ், எம்பிஏ ஃபினான்ஸில், அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமா இன் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா எம்டிஎஸ்க்கு 18 to 33 இயர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் மேனேஜருக்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு உண்டு. எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸிக்யூட்டிவ் இல்லைனா ஜூனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1000 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 22 மார்ச், அன்னைக்கு நைட்டு 11:45 அப்ளை பண்ணிடணும். சிபிடி எக்ஸாம் 1 வந்து ஜூலை 2025 இருக்கும், சிபிடி எக்ஸாம் 2 வந்து நவம்பரில் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 2026 ஜனவரி பிப்ரவரியில் இருக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்ஸ். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் மொத்தமாக 642 அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எம்டிஎஸ்க்கு 464 போஸ்ட் இருக்குது. அதில் உங்களுடைய கேட்டகரி படி எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலுக்கு 64 போஸ்ட் டோட்டல், சிக்னல் அண்ட் டெலிகாம் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 75 இருக்குது, சிவில் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 36, ஜூனியர் மேனேஜர் அண்ட் ஃபினான்ஸ்க்கு வந்து 3 போஸ்ட் தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மியான வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும்னா dfccil.com அவங்களோட அஃபிஷியல் டொமைனுக்கு போய்க்கோங்க. ரெக்ரூட்மெண்ட் பட்டன் இருக்கும். ஸோ அது வந்து மெயின் மெனுவில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் மேனேஜர், இந்த நோட்டீஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஆன்லைன் தான், இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக. பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் உங்களுடைய ஐடிஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஜிட்டல் வெர்ஷன்ஸ், அதாவது பிக்சர்ஸில் சிக்னேச்சர், ஐடென்டிஃபிகேஷன் பேப்பர்ஸ்லாம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸையும் அதே ப்ராசஸில் நீங்கள் கட்டிடலாம். கட்டிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎஸ்க்கு வந்து 10th பாஸ் பண்ணி தான் போதும். ப்ளஸ் ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா மினிமம் 1 year டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டட், ஏசிடி அப்ரெண்டிஸ்ஷிப், ITI approved by NCVT, SCVT with not less than 60% mark in aggregate in ITI கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து டிப்ளமா வந்து 3 years டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது மாதிரி இந்த ஃபீல்ட்ஸில் நீங்கள் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகாம் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து அதே தான் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ்னால் என்னென்ன துறைகள் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், டிவி இன்ஜினியரிங், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், சவுண்ட் அண்ட் டிவி இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த துறைகளில் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவாக டிப்ளமா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சிவில் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணணும்னா டிப்ளமா பண்ணியிருக்கணும். என்னென்ன துறைகளில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், அதிலேயே டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்படி இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா பப்ளிக் ஹெல்த் ஆர் வாட்டர் ரிசோர்ஸ். இதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க் வாங்கியிருக்கணும் டிப்ளமோவில். ஜூனியர் மேனேஜருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ், எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லைனா பிஜி டிப்ளமா இன் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, 2 இருக்கும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், பிஇடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஜூனியர் மேனேஜருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்காது. சிபிடி 2 சிபிடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்
எக்ஸாமினேஷனோட முடிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், சிபிடி சொல்கிறோம் இல்லையா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். மல்டிபிள் எம்சிக்யூஸ் தான் இருக்கும், மல்டிபிள் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான். ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணப்படும். அதனால் கன்ஃபார்மாக தெரிகிற கொஷின்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணணும். டவுட்டாக இருக்க கொஷின்ஸை பார்த்து தான் அட்டன் பண்ணணும். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கேட்டகரி பொறுத்து மாறுது. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்னா 40% இருக்கணும் மினிமம் அந்த சிபிடியில். எஸ்சி, ஓபிசி, என்சிஎலுக்கு 30% இருந்தால் போதும். எஸ்டிக்கு 25% இருக்கணும். இது இருந்துச்சுன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். மினிமம் நீங்கள் குவாலிஃபை ஆயிருவீங்க. அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேஸ் ஆவீங்க. ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இருந்தாலே பிளேஸ்மெண்ட் ஆயிருமா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி அதிலெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் நியூமரிக்கல் எபிலிட்டியில் 30 கொஷின்ஸ் 30 மார்க்கு, ஜெனரல் அவேர்னஸில் 15 கொஷின்ஸ் ஃபார் 15 மார்க்ஸ், ஜெனரல் சயின்ஸில் 15 கொஷின்ஸ் ஃபார் 15 மார்க்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் ஜெனரல் இன்டெலிஜென்ஸில் 30 கொஷின்ஸ் ஃபார் 30 மார்க்ஸ், நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் டிஎஃப்சிசிஐஎல் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க, 10 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக வந்து 90 மினிட்ஸ்க்கு நீங்கள் எழுதணும், மொத்தமாக 100 மார்க்ஸ்க்கு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, பிஇடி, அந்த டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். மேல் வந்து வெயிட் கேரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ 35 kg வெயிட்டை கேரி பண்ணிவிட்டு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு நடக்கணும். அதாவது வித்தின் 2 மினிட்ஸ். அது விதவுட் வந்து வெயிட்டை கீழே போடாமல் 2 நிமிஷத்துக்குள்ளே நடக்கணும். இது வந்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1000 மீட்டர்ஸை ஷுட் பி ஏபிள் டு ரன். ஒரே சான்ஸ் தான் கொடுப்பாங்க. 4 minutes 15 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த 1000 மீட்டர்ஸை நீங்கள் டிஸ்டன்ஸை கவர் பண்ணி முடிக்கணும். இது வந்து மேலுக்கு. ஃபீமேலுக்கு சிமிலர் தான், பட் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். வெயிட் வந்து மேலுக்கு 35ங்கிற மாதிரி, ஃபீமேலுக்கு 20 kg. டிஸ்டன்ஸ் 100 மீட்டர்ஸ் தான். 2 மினிட்ஸ்க்குள்ளே கீழே போடாமல் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு கேரி இட். அண்ட் ரன்னிங் வந்து 1000 மீட்டர்ஸ். ஆனால் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட, 5 minutes 40 செகண்ட்ஸில் ஒரே சான்ஸ் தான் இது வந்து கிளியர் பண்ணும். ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஇடி கிளியர் பண்ணிடலாம். ஸோ பே ஸ்கேல் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி எம்டிஎஸ்க்கு வந்து பே ஸ்கேல் வந்து 16,000 to 45,000 இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ்க்கு 30,000 to 1,20,000 இருக்கும். ஜூனியர் மேனேஜருக்கு 50,000 to 1,60,000 இருக்கும். இதான் வந்து பே ஸ்கேல். ஸோ இவங்க வந்து என்னென்னலாம் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பேசிக் பே உண்டு, டிஏ உண்டு, ஹெச்ஆர்ஏ உண்டு, அண்ட் அதர் பர்க்ஸ் உண்டு. லிபரல் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும், கிராஜுவிட்டி இருக்கும், லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து கம்பெனி ரூல்ஸ் படி இதெல்லாமே அலவுட். ஸோ அகெயின் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளியராக படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகுதா, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சிருக்கீங்களா, எல்லாமே கிளியராக படிச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். லாஸ்ட் டேட் இஸ் 22 March 2025 நைட் 11:45 அப்ளை பண்ணணும். என்னதான் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் வெல் இன் அட்வான்ஸ் அப்ளை பண்ணிடுறது நல்லது. பிகாஸ் ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.